ஏற்கனவே நிதி உதவி கிடைத்த வழிபாட்டு தலங்கள் உட்பட முஸ்லிம் அல்லாத அனைத்து வழிபாட்டு தலங்களும் ஆண்டுதோறும் அரசாங்க மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அவற்றை தடுக்கும் எண்ணமில்லை என கேபிகேடி எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ஞாகோமிங் அறிவித்துள்ளார். விண்ணப்பதாரர்களின் தேவைகள் அடிப்படையில், அதாவது அவசரமாக நிதி தேவைப்படும் ஆலயங்கள் மற்றும் இதுவரை நிதி உதவி பெற்றிராத வழிபாட்டு தலங்களுக்கு அதில் முன்னுரிமை வழங்கப்படும். அதுவே மடானி அரசாங்கத்தின் கடப்பாடு என ஞாகோமிங் தெரிவித்தார். யாரும் ஒதுக்கப்படவோ புறக்கணிக்கப்படவோ மாட்டார்கள் என தலுக் இன்தான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். கடந்த மாதம் வரை இந்து ஆலயங்கள், சீன கோயில்கள், சீக்கிய குட்வாராக்கள், கிறிஸ்துவ தேவாலயங்கள் என 422 முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பு செலவுகளுக்கு மொத்தம் 46.13 மில்லியன் ரிங்கிட் மானியம் வழங்கப்பட்டது. அவற்றில் 147 இந்து ஆலயங்களும் 25 சீக்கிய கோயில்களும் மட்டுமே 21.35 மில்லியன் ரிங்கிட்டை பெற்றதாக அமைச்சர் கூறினார். 2025 பட்ஜெட்டில் கூட முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பராமரிப்புகளுக்கு 50 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை ஞாகோமிங் சுட்டிக்காட்டினார். மக்கள் அனைவருக்கும் மனதார உதவ வேண்டும். அதை விடுத்து குறிப்பிட்ட விவகாரங்களை அரசியலாக்கும் நோக்கில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி குழப்பக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேராக் தைப்பிங்கில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு அரசாங்க மானியங்களை வழங்கிய நிகழ்வில் அமைச்சர் இவ்வாறு கூறினார். ஏற்கனவே நிதியை பெற்ற முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நிதி கேட்டு விண்ணப்பிக்க முடியாதவாறு புதிய கட்டுப்பாட்டை கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக கேபிகேடி துணை அமைச்சர் முன்னதாக மக்களவையில் கூறியது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து கடும் கண்டனங்கள் குவிந்த நிலையில் இன்று அமைச்சர் அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.